உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாதர் வாழிடம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உரையிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள். மானிட வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள். உண்மைக்காய் உயிரை இழைக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருப்பாடல் 37 நாம் சிந்திக்கிறோம். 37வது அதிகாரம் 4 மற்றும் 5 இறை வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்லுது. ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள். இந்த ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்கிற போது என்னென்ன நடக்கும்? தாவீது ரொம்ப அழகாக தன்னோட அனுபவத்தை சொல்கிறாரு. ஆண்டவர், நீ அவரில் மகிழ்ச்சி கொள்கிற போது உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் உள்ளத்தின் விருப்பங்களை உன் பரிசுத்த பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உன் பிரசன்னம் தேடி வருகிறேன். உன் வல்லமையான கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது அளவு கடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களுள் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமே
நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூலறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கிறார்கள், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களுக்கு நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும்.
பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவன் அப்படி, அவள் இப்படி, நான் எப்படி. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுனர்கள் ஆண்டவரிடத்தில் எப்படியாகிலும் ஒரு குறை கண்டுபிடித்தாக வேண்டும், அந்த குறையை சுட்டிக்காட்டி பெரிதாக்கி அவருடைய பணிகளுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைக்கிறார். அந்த சீடர்களை அழைத்து அவர்களுக்குரிய பணிகளை, பணி பொறுப்புகளை ஆண்டவர் கொடுப்பதாக நாம் வாசிக்கிறோம். குறிப்பா இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திற்கு முன்பதாக வாசிக்கப்பட்ட செய்தி அப்படின்னு பார்க்கிறப்ப, ஆண்டவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவியை அழைத்து இனி மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அவரை பின்பற்றி செல்ல ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்ததும் லேவி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கும் சீடர்களுக்கும் தன் மக்களுக்கும் ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்தில் தான் இந்த வார்த்தை போர் வெடிக்கிறது. பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அந்த யூதர்களுடைய, இன்னும் சொல்லணும்னா பரிசேயர்களுடைய, சட்ட வல்லுநர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவங்களுடைய தர்க்கம் எல்லாம் அவர் என்ன விருந்து உண்ணுகிறார் அப்படிங்கிறது இல்லை, யாரோடு விருந்து உண்ணுகிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அங்க நம்ம சுட்டி காட்டுவது, அவர்கள் இயேசுவிடத்தில் பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தைகள், லேவி ஒரு சுங்க வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரிடத்தில் யூதராகிய நீர் எப்படி இருக்க முடியும் இவ்வளவு காலம்? ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை போல யூதர்களுடைய கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒத்து இருக்கிறது. ஜாயஸ் செலிப்ரேஷன், கொண்டாட்டங்கள் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 7 நாட்கள் நடைபெறும். இந்த 7 நாட்களும் அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சீடர்கள் ஒரு வரி தண்டுகிறவர ஒருவருடைய இல்லத்தில் இருப்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, யூதர்கள் சுங்கவரி வசூலிக்கிறவர்களை வெறுத்தார்கள். ஏன் அப்படின்னா, சொந்த இனமாய் இருக்கிற போதிலும் அவர்கள் ரோமையர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ரோமையர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு இந்த யூதர்களை கசக்கி பிழிந்து வரிகளை தங்கள் இஷ்டம் போல அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட வரியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் ரோமையர்களுக்கு செலுத்திவிட்டு மீதம் இருக்கக்கூடிய வரிகளை தங்களுடைய சுய பயன்பாடுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தியதால் கிட்டத்தட்ட யூதர்கள் வரி வசூலிக்கிறவர்களை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு அவங்க கேட்ட லேவி, இன்னும் சொல்லணும்னா சக்கேயு, இவர்களை வெறுத்தார்கள். இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூதர்களுடைய கண்ணோட்டத்தில், பரிசேயருடைய கண்ணோட்டத்தில் இவர்கள் தேச துரோகிகள், சொந்த இனத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள். ஏழையாக இருக்காங்க, பணக்காரங்களாக இருக்கிறாங்க, வசதியோடு இருக்காங்க, வசதி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வரியை எந்த அளவு அவர்களிடத்தில் கசக்கி பிழிந்து பெற முடியுமோ அந்த அளவு பெற்று ரோமையர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருப்பதை காட்டுவதாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது.
அதனால தான் இன்னைக்கு அந்த பரிசேயர்களுடைய சீடர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உங்கள் சீடர்களுக்கும் யோவானுடைய சீடர்களுக்கும் பரிசேயருடைய சீடர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் அடிக்கடி நோன்பு இருக்கிறார்கள், அடிக்கடி ஜெபிக்கிறார்கள். உங்களுடைய சீடர்களை அப்படியாக நாங்கள் பார்க்க முடிகிறதில்லையே. இவர்கள் கொண்டாட்டங்களில் அதிகமாக ஈடுபடுகிறதாக மட்டுமே இருக்கிறது. நல்ல யோசிச்சு பார்க்கணும் ஒரு காரியம். இந்த பரிசேயர்கள் யூதர்கள், சட்ட வல்லுனர்கள், நல்ல ஞானம் படைத்தவர்கள். வேதாகமத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் நம்ம ஆழமாக படிக்கலன்னா, ஆமாம் இல்லை கரெக்டாக தானே கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, இயேசு மேலே தான் தப்பு, இயேசுவோட சீடர்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுவோம். ஏன்னா பல சமயங்களில் அந்த பரிசேயர்களும் சட்ட வல்லுனர்களும் யூதர்களும் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழில் சொல்லணும்னா கிடுக்குப்பிடி. அதாவது அவர்களை நயவஞ்சகமாக பேசி இப்படியும் பதில் சொல்ல முடியாது, இப்படியும் பதில் சொல்ல முடியாது. ஏன் இப்படி எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த லேவியராகமம் எண்ணாகமத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படியும் செய்ய முடியாது, ஏன் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தள்ளி விடுவார்கள். ஆனால் இயேசு ஒவ்வொரு கேள்வியையும் எவ்வளவு சாதுரியமாக கையாளுகிறார். இதைத்தான் நம்ம இன்னைக்கு சிறப்பாக கவனிக்க அழைக்கப்படுகிறோம். சாதாரணமாக பார்த்தோம்னா ஆமாம் இல்லை கேட்ட கேள்வி சரிதானே, ஏன் யூதர்கள் பரிசேயர்கள் சட்ட வல்லுனர்கள் சட்டங்களை மிக நுணுக்கமாக கடைபிடித்தார்கள். அவங்க கடைபிடிச்சதே கடவுளுக்கு பயந்து அல்ல, மாறாக சுய தம்பட்டம் அடித்து கொள்ள, சுய பெருமையை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக மட்டுமே இருந்தது. சுய பெருமை காட்டுவதாக மட்டும் இருந்தது. 611 சட்டங்கள் ஹபிராபி கோட், அது அப்படியே 10 ஆச்சு, 10 2 ஆச்சு, 2 1 ஆச்சு. இயேசு சொல்றது, உன்னை நேசி, கடவுளை நேசி, கடவுளை நேசிப்பது போல் உன் அடுத்திருப்பவரையும் நேசி. ஒரே வார்த்தையில் முடிச்சார். அவங்களுக்கு அதெல்லாம் ஆகாது. சட்ட ஓய்வு நாள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஓய்வு நாளுக்கு இது செய்யக்கூடாது, ஓய்வு நாளுக்கு இப்படி பண்ணக்கூடாது. அதை ரொம்ப கருத்தாக கடைபிடிச்சாங்க. வழக்கமாக இன்றைக்கு நோன்பை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஓய்விருந்தவர்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது 40 நாட்கள் பகல் இரவு அவர் உபவாசம் இருந்ததாக செய்தி வருகிறது. இன்னும் சிறப்பாக சொன்னால் திருமுழுக்கு யோவான் 40 நாட்கள் பகலும் இரவும் நோன்பு இருந்தார். இயேசுவும் தன்னுடைய அழைத்தல் பணியை உணர்ந்து அந்த திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பதாக 40 நாட்கள் 40 இரவு நோன்பு இருந்ததாக விவிலியம் சொல்லுகிறது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா 12 நாட்கள், அடுத்தது வர்றப்ப 2 நாட்கள். இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோன்பு இருக்கணும். கடவுள் அப்படிலாம் சொல்லலை, வருடத்திற்கு 2 நாட்கள்னு சொன்னதை இவங்க தங்க பெருமையை காட்டுவதற்காக வாரத்திற்கு 2 நாட்கள் ஆகிவிட்டார்கள். அந்த வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு இருக்கிற போது அவங்க சிறப்பு உடை அணிந்து கொள்வார்கள். அந்த சிறப்பு உடை அணிந்து கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த உடையின் வழியாக நான் நோன்பு இருக்கிறேன், என்னை பாருங்கள், நான் பரிசுத்தவான், நான் கடவுளுடைய திட்டப்படி நடக்கக்கூடியவன், நான் மட்டும்தான், நீங்கள்லாம் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக மற்றவர்களை குறை சொல்லுகிறதுக்கு ஒரு காரியமாக மட்டுமே பயன்படுத்தினார்கள். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும், நீ நோன்பு இருக்கிற போது அடுத்து இருக்கிறவர்களுக்கு தெரியக்கூடாது. எண்ணெய் பூசி தலைவாறு, முகத்தை விகாரமா சோகமா வச்சுக்காத. பரிசேயர்கள் செஞ்சது அதுதான். அந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே சோகமா இருப்பாங்க. ஏன், காலையிலிருந்து நான் சாப்பிடல. 2 விதமான நோன்பு, உணவு உண்ணாமல் இருக்கிறது, உணவு தண்ணீர் எதுவுமே எடுக்காமல் இருப்பது. இன்னைக்கு நம்ம உணவு நோன்பு அப்படிங்கிறது ஒரு பார்ஷியல், இதுதான் உணவு மட்டும் எடுக்காமல் இருக்கிறது. முஸ்லீம்ஸ் பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, எச்சி கூட முழுங்க மாட்டாங்க, அதே போல் தண்ணி உணவும் எடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த யூதர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களை விகாரப்படுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த நோன்புகளை பயன்படுத்தினார்கள். இயேசு அதைத்தான் சாடுறார். இயேசு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய பதில், மணமகனோடு இருக்கிற வரை நிச்சயமாக அவர்கள் விருந்து கொண்டாட வேண்டும்.
இங்கே தான் மொத ஆரம்பிக்கிறார். தான் பாடுகள் படப்போவதாகவும் அந்த பாடுகளின் வழியாக இந்த மனிதகுலம் மீட்பு பெறுவதற்கு ஒரு கருவியாக கடவுள் என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி இங்கே தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா லூக்கா நற்செய்தியில் தான் அடிக்கடி இயேசு சொல்வார், தன்னுடைய பயணத்தை எருசலேமை நோக்கி ஆண்டவர் துவங்கினார். எருசலேமை நோக்கி அப்படின்னா எருசலேமில் தான் பாடுபட போகிறார், எருசலேமில் தான் சிலுவை அறையப்பட போகிறார், எருசலேமில் தான் தன் உயிரை கையளிக்க போகிறார், எருசலேமில் தான் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட போகிறார். அப்படிங்கிற நிகழ்வுகளுடைய துவக்கம் இங்கே தான் வருகிறது. இன்னைக்கு வாட் இஸ் த கேரி ஹோம் மெசேஜ் ஃபார் மீ? இன்றைக்கு நான் இல்லத்துக்கு செல்லுகிற போது எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இன்னைக்கு பல சமயங்களில் சட்டங்களை சடங்குகளாக நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆத்மார்த்தமாய் இந்த நோன்புகள் எதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது? என்னை பழுது பார்க்க, எனக்குள்ளதாக இருக்கிற பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் மாறுவதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்க வேண்டும். மாறாக இந்த நோன்பு இருப்பதன் வழியாக என் சுய பெருமைகளை ஸ்தம்பட்டம் அடிப்பதற்குரிய ஒரு நிகழ்வாக மாறிவிடக் கூடாது. தவக்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா அதெல்லாம் செய்வோம். பொட்டு வைக்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம். யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? கறி சாப்பிடலன்னா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். 500 ரூபா மிச்சம், 700 ரூபா மிச்சம். அப்போ இந்த நோன்பு அப்படிங்கிறது என்னன்னா, தட் மஸ்ட் டிஸ்டர்ப் யூ. அது உன்னை தொந்தரவு செய்ய வேண்டும். தொந்தரவுன்னா இப்படி என் வாழ்க்கை இருக்கு, முரணாக இருக்கிறது, கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு, கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருக்கு, என் வாழ்க்கையை நான் செப்பனிட வேண்டும், சீர் செய்ய வேண்டும், கடவுளுக்கு பிரியமானதாக மாற்ற வேண்டும். அப்போ அந்த நோன்பு இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை கறி சாப்பிடலன்னா அந்த தொகை உங்களுக்கான தொகை அல்ல. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதை ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற போதுதான் உங்கள் நோன்புக்கான முழு ஆசீரை நீங்கள் பெறுகிறீர்கள். பூ வைக்கலான அந்த பூக்குரிய தொகையை ஏழைகளுக்கு தியாகம் செய்கிற போது, தானம் செய்கிற போது நீங்கள் அதற்குரிய பிரதிபலனை, ஆசீரை பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்னைக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சடங்குகளுக்காக மட்டுமல்ல, என் தனிப்பட்ட வாழ்வு முன்னேற, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு இந்த ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து வெறும் குற்றங்களை மட்டும், இன்னைக்கு அதில் தான் நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோம். மற்றவங்கள குறைகளில் சொல்கிறது நம்ம பெரிய ஆள், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யூதர்களோட டிட்டோ நம்ம. அப்போ இந்த நோன்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன? அதன் சிறப்பை உணர்ந்து நம்மை வருத்தி கொள்ள, நம்மை சரி செய்வதற்குள்ள இந்த ஒவ்வொரு நோன்பும் உளி போல நம்மை அழகாய் செதுக்கி கடவுளுக்கு பிரியமான பிரமாணிக்கமுள்ள ஒரு சிற்பமாக மாற்ற இறைவன் தருகிற அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறத உணர்வோம். யூதர்களை போல், பரிசேயர்களை போல், சதுசேயர்களை போல், சட்ட வல்லுநரை போல் அல்லாமல், ஆண்டவரே நீர் விரும்புகிறதை, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களை வழிநடத்தும்னு சொல்லி இந்த திருப்பலியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு மன்றாடுவோம். அவன் அப்படி, அவள் அப்படி, நான் எப்படி? இந்த கேள்விகளோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் பங்கெடுப்போம். மடிந்து பரந்தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எங்கள் உள்ளம் தலைவா, உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, உங்களிடையதும் என்னிடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது வல்லமையான அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதே நீனும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பொருள் உணர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். இதோ இறைவனின் செம்மறி. சடங்குகளை சம்பிரதாயங்களை கடந்து நம்மோடு வாழ தன்னையே உடைத்து விருந்தாக வருகிற தெய்வன். இந்த தெய்வீக விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார்
தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவில் பிரியமாய் பிரமாணிக்கமாய் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு.